வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் 2 வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சட்டமும் நீதியும் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்ல டோட்டலா 7 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 20 நிமிஷம் ரன் ஆகக்கூடியது. ஒரு படம் பார்க்க வேண்டிய டியூரேஷன்ல இந்த மொத்த வெப் சீரிஸையுமே பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸ்ல சரவணன் தான் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ லாயரா இருக்காரு. பல வருஷமா கோர்ட்டுக்குள்ள போய் வாதாடாம கோர்ட்டுக்கு வெளியே ஒரு பப்ளிக் நோட்டரியா இருக்காரு. பெட்டிஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை டைப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. இதனாலேயே அவருடைய வீட்டில் அவருக்கு சுத்தமா மரியாதை கிடையாது. ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல பையனா இருக்கட்டும், 2 பேருமே இவரை மதிக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு கோர்ட்டுக்கு வெளியே ஒரு வயசான ஒரு நபர் தீக்குளிச்சு இறந்து போயிடுறாரு. அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பொண்ணை காணவில்லை, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கல. சரி, கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. எந்த ஒரு லாயரும் இவருக்கு ஆதரவா வாதாட யாருமே தயாரா இல்லை. அதனாலேயே அந்த நபர் கோர்ட்ல தீக்குளிச்சு இறந்து போன அந்த நபருக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கோர்ட்ல பொதுநல வழக்க போடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, கடத்தப்பட்டதா சொல்லப்படுற அந்த இறந்து போனவருடைய பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. சோ இந்த வெப் சீரிஸ் உடைய பாசிட்டிவ் அப்படின்னா, வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்த சரவணனுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல கூட அசிஸ்டண்டா வர அந்த பொண்ணுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், ஆப்போசிட் லாயரா வரவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல தீக்குளிச்சு இறந்து போனதா சொல்லப்படுற அந்த ஒரு நபருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த 4 பேர்த்துடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த கோர்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத நல்லா டீடைலாவே சொல்லியிருந்தாங்க. மூணாவதா இந்த கடத்தப்பட்டதா சொல்லப்படுற அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த வெப் சீரிஸ்ல இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ்ல எனக்கு ப்ராப்ளமா பட்ட விஷயம், இப்ப நான் சொன்ன அந்த 4 கேரக்டரை தாண்டி மற்றவங்களுடைய ஆக்டிங்லாம் பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா கோர்ட் ரூம்ல வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஓவராலா இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா எங்கேயும் போர் அடிக்கல, எங்கேயும் டைவர்ட் ஆகல கேஸை தாண்டி அப்படிங்கிறதுனால ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல அவைலபிளா இருக்கு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா OTTல ரிலீஸ் ஆன தமிழ் படமான மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ள ட்ரிங்க் பண்றதுக்காக போறாங்க. அங்க அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன வாக்குவாதத்துல ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாலாம் காட்டியிருக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன அந்த நபருடைய உடலை அவங்களுடைய வண்டி நிக்கிக்குள்ள வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்துல நடிச்சிருந்தா அந்த 5 பேர்த்துடைய ஆக்டிங் ரொம்ப ரியலாவே இருந்துச்சு. பதட்டத்தையும் பயத்தையும் அவ்வளோ ரியலாவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததா படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரியலாவே இருந்துச்சு. ஆர்டிபிஷியலான சீன்ஸ் எங்கேயுமே இல்லை. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஓகேவான படம் தான். இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதை அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு நாள் நைட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம நிறைய படங்களை பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கைதி, கில், மேக்ஸ் இந்த மாதிரியான படங்களை எல்லாம் சொல்லலாம். அந்த படங்கள்லாம் நல்லா பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை இந்த டீம் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நடிப்புக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஸ்கிரீன் பிளேவுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இது ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆகா சண்டெக்ஸ் OTTல அவைலபிளா இருக்கு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 3வதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ஆடிட்டி அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்பதான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு கண் பார்வை தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பவர் இருக்கும். யாராவது யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு அவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட்
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்டாக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி ரொம்ப மர்மமான முறையில் ப்ரூட்டலாக கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்துடைய கதையை வெறும் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக கொண்டு போகாம அதில் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்லாம் கலந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக கொண்டு போனது நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு நீட்டாகவே முடிச்சிருந்தாங்க. ஹாரர் எலமெண்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ்ல நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்க போகுது, இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பெருசாக எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 4வதா பார்க்க போறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அன்டேம்டு அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, காடு மலை இது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க். இந்த பார்க்கில் ஒரு பொண்ணு மலை உச்சில இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய உடம்புக்குள்ள துப்பாக்கியால சுடப்பட்ட காயம் இருந்திருக்கும், உடம்பு ஃபுல்லா காயமும் இருக்கும். ஸோ இந்த ஒரு கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ் உடைய பாசிட்டிவ் அப்படின்னா நல்ல சுவாரஸ்யமாவே ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருந்தாங்க. பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் சின்ன சின்ன க்ளூவை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. நல்ல ஒரு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஆனா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா OTTல ரிலீஸ் ஆன அன்போடு கண்மணி அப்படிங்கிற ஒரு மலையாள ஃபீல் குட் மூவி. இந்த படத்துல அர்ஜுன் அசோகன் தான் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அப்பதான் கல்யாணம் ஆகுது. கல்யாணமாகி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளேயே பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷரை இவங்க 2 பேரும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல இவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கப்பல் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டை இவங்க படமா எடுத்தது நல்லாவே இருந்துச்சு. படத்துல நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எமோஷனலா ஒரு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் அப்படின்னா ஸ்கிரீன் பிளேவை இன்னும் சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்திருக்கலாம். சில இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.